நீயா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எத்தனை தடவை பாடம் நடக்கிறது, சொல்லும் போது நல்லா கேட்டுக்கிறது, அப்புறம் எல்லாத்தையும் கோட்டை விட்டுடுறது. சும்மா என்னை குறை சொல்லிட்டு இருக்காத. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? நீ சொல்லி கொடுத்த மாதிரி நான் நடிச்சேன். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சியா? நானே புள்ள புச்ச மடியில கட்டிட்ட மாதிரி இந்த பவுடர் என்ன பக்கத்துல வச்சுட்டு உங்க அப்பா கிட்ட இப்ப மாட்டோம் அப்பா மாட்டோம் தத்தளிச்சிட்டு இருந்தேன். நான் எப்படியெல்லாம் நைஸா பேசி தாஜா பண்ணி உங்க அப்பா ஓகேன்னு சொல்ற நேரத்துல முறைக்கிற முறுக்குற வீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற. ஏமா கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல படிச்ச பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டேன். நான் முறைக்கிறேன் முறுக்கிக்கிறேன் சொல்லிட்டு இப்ப நீ முறுக்கிக்கிட்டா எப்படி? இந்தா. என்னது? கோயம்புத்தூர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் கௌரி எழுதின லெட்டர். நீ தான் படிச்சல, சொல்லு. என்னோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. உனக்கும் ஆனந்துக்கும் எப்ப கல்யாணம்? இதுக்கு மேலேயும் தள்ளி போடாதீங்க. வீட்டுல ஒத்துக்கலனா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நேர்ல போய் நில்லுங்க. அவங்க ஒத்துக்காம எங்க போவாங்கன்னு எழுதியிருக்கா. அவ சொல்ற மாதிரி பண்றதா இருந்தா 6 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லயே கல்யாணம் பண்ணி இந்நேரம் குழந்தை குட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கலாம். எங்க வீட்டு சம்மதத்தோட பண்ணணும் தானே. தமிழ்நாட்டுல இருந்து உங்களை வர வச்சு இந்த போராட்டம். எங்க வீட்டுல வந்து தங்க போறது மட்டும் பெருசு இல்ல. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கங்க. எல்லாம் தானா நடக்கும். எங்க ஊர்ல ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாலே வெட்டு குத்து வரைக்கும் போயிடும். நான் வேற ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கேன். மத மொழியெல்லாம் கூட வேற. எனக்கு ஏதாவதுன்னு கூட நான் கவலைப்பட மாட்டேன். என்னால உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சத்தியமா நான் தாங்கிக்க முடியாது. இது பாரு, நாம எங்க நின்று பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? ஜாலியன் வாலாபாக் போராட்டத்துல வெள்ளைக்காரங்களை எதிர்த்து இங்க கூடினதுனால நம்ம அப்பாவி ஜனங்க 2300 பேரை ஜெனரல் டயர் அநியாயமா சுட்டு கொண்டானே. அவங்க எல்லாரோட ஜாதி மத ரத்தமும் ஒன்னா கலந்து இந்த புண்ணிய பூமியில நின்று பேசிட்டு இருக்கோம். இந்த கிணத்தை பாரு. இந்த கிணத்துலதான் 136 பேரு தப்பிக்க வர வழி இல்லாம ஓடி விழுந்து செத்தாங்க. இப்படிப்பட்ட இடத்துல இருந்து சொல்றேன், ஏன் ஜாதி மதன் மனசு குழப்பிக்கிற? சத்தியமா நம்ம ஒண்ணு சேருவோம். என்ன செடியெல்லாம் வாங்கி வந்திருக்க? இந்தா. எதுக்கு? இனிமே இதுல பூக்குற ரோஸ் தான் நான் தலையில வச்சுக்க போறேன். ஹாய் ஆனந்த், திங்ஸ் எல்லாம் வந்துச்சுல? தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அமிர்தா புத்தரு டிஃபன் புல்கை. ஹலோ மிஸ்டர். எஸ் மேடம். கண்டிஷன் எல்லாம் உனக்கு தெரியும்ல? தலையாட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. போன் இருக்கிறது எங்க யூஸ்க்கு மட்டும்தான். நம்பர் இருக்குன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. வந்தமா தங்கனமான்னு போறது வரது கூட தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? மேடம், இப்ப நீங்க தமிழ்ல பேசுனீங்க. உங்களுக்கு தமிழ் கூட தெரியுமா மேடம்? எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம்? எந்த போலீஸ்காரனுக்கு இல்லாத அக்கறை இவருக்கு மட்டும். அப்பா, பஞ்சாப்ல எந்த பேப்பரை பார்த்தாலும் எஸ்பி மகேந்திர சிங்கோட புராணம் தான். எவன்னே தெரியாத டெரரிஸ்ட் எல்லாம் இந்த சாத்து சாத்துறாரு. நம்ம விஷயம் தெரிஞ்சா நம்ம கதை என்ன ஆகுமோ? அட என்னையா நீ கேடிக்கிறதே எப்போது 5 நிமிஷம். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னா என்னையும் புலம்ப வைக்கிறியே. நான் என்ன ஒண்ணு சந்தோஷமா இருக்க வேணாம்னு சொன்ன மாதிரி பேசுறேன். உன்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசை. நீ எங்க செய்ய போற? அத விடு. அது என்ன? யோ, சொல்ல வந்ததை சொல்லியா? நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புழுங்கனா இப்ப சொல்ற. ஒரே ஒரு பஃப். என்னது? ஒரு வரி வலிச்சு கூட. அதெல்லாம் முடியாது. இதுக்குதான் நான் கேட்க மாட்டேன்னு இதுல இருந்தே தெரியுது. நீ ஒண்ணும் பண்ண வேணாம், விடு விடு. ஹலோ மிஸ்டர். ஏய், ஐயோ, அம்மி, I'm sorry டா, I'm sorry. இந்த பாருப்பா, சத்தியமா நீ செய்ய பாக்க. ப்ளீஸ், சாரிமா, சாரி. உனக்காக இது கூட செய்யலன்னா எப்படி? சத்தியமா இதை நீ தொடவே மாட்டேன். சும்மா இந்த சினிமா டயலாக் எல்லாம் விடாத. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, இனி அது தொடவே மாட்டேன். என்ன தொடவேல?
எப்ப பூக்க போற? நான் உன்னை எப்ப பறிக்க போறேன்? ஆனந்த், குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். என்னப்பா எப்போ பார்த்தாலும் ரோசி செடி கிட்ட பேசிட்டு இருக்க? ஸ்பெஷல் ரோசாவா? இது என் ஃப்ரெண்டு கொடுத்தது சார். ஓ, பஞ்சாப்ல கூட ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அப்ப முக்கியமான ஃப்ரெண்ட் கொடுத்ததுன்னு சொல்லுங்க. ஓ, வெரி குட் வெரி குட். ப்ரொசீட். காட் பிளஸ் யூ. பெரிய பாக்ஸர்னு நினைப்பு. அப்படி என்ன கோவம்? ஏன் நாம தான் கொஞ்சம் தாழ்ந்து போறது. கையில அடிபட்டுட்டு வந்து நான் என்ன குழந்தையா? குடுமா. ஆமா, இவரு பெரிய கிழவை, எல்லாம் தெரியும். பாய் தொறையா. சரி. சரி சரி. இது என்னையா பார்வை? அப்படியே ஒண்ணு கொண்டு நோண்டி எடுத்துருவேன். அப்படியா செய்ய? அந்த ஒண்ணை வச்சுதான் ஒன்னே பாத்துட்டு இருக்கேன். அது கூட பிடிக்கலன்னா நோண்டி எடுத்துரு. அப்போவாது நிம்மதியா இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யோ, எனக்காக இங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ல. எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது. கூடிய சீக்கிரம் எங்க வீட்டுல சொல்லிடலாம். சொல்லிடலாம். நீ வந்து 15 நிமிஷமா இப்படியே பேசிட்டு இருக்க. என் பக்கத்துல வந்து உட்காந்தினா 2 நிமிஷம் உன் மடியில தலை வச்சு படுக்கணும்னு ஆசையா இருக்கு. பிளீஸ். ஆசையம் பாரு கருப்பனுக்கு. உன்னால தாங்கிக்க முடியலையே. என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? நாம 2 பேரும் சந்திக்காமலே போயிருந்தா என்னமோ நம்ம கல்யாணம் ஆகி பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து 100 வருஷம் வாழ்ந்துட்ட மாதிரி திருப்தி இருக்கேன். உனக்கு எப்படிடா? 100 வருஷம் இல்லடா, 1000 வருஷம் சொல்லு. என்ன தனியா உட்காந்து புலம்புற அளவுக்கு வந்துட்ட? டேய், இந்த அமிர்தா பார்க்கதான் தமிழ்நாட்டுல இருந்து பஞ்சாபுக்கு வந்த. இங்க வந்து அவ வீட்டுல தங்கிட்டு தினமும் அவளை பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த போட்டோ? டேய், மனசுல என்ன பெரிய ஓவியர் MF உசேன் நினைப்ப? மாதுரி தீட்சத்தை மாடலா வரைஞ்சிருக்கியா? டேய், இதெல்லாம் எவன் உசுர கொலை வாங்கறதுக்குடா? அந்த பெரிய சிங்கம் சின்ன சிங்கம் நினைச்சா என் தேகம் எல்லாம் நடுங்குது. அவங்க வாளுக்கு என்ன காவு கொடுக்காம விடமாட்ட போல இருக்கு. அச்சான், ஒரு விஷயம் சொல்றேன். தயவு செய்து இந்த போட்டோவை கிழிச்சு போட்டலாம். விடுறா, என்ன நடந்தா நான் பாத்துக்கிறேன். விடு. டேய், பின்னாடி நடக்கிற விபரீதம் பத்தி உனக்கு தெரியாது. மூணு முருவல் முண்டை. என்னாச்சு? வாங்க பேசணும். இங்க உட்காந்து பேசலாம். இல்ல, தனியா பேசணும். வாங்க. சரி. ஏய் ஏய் அமிர்தா, என்னாச்சு? ஏன் அழற? சொல்லு. நம்ம ஏமாந்துட்டோம். எங்க வீட்டுல எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. கையில் வெளி சொன்னா வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. உங்களை மீறி நம்ம 2 பேர் இல்லாம நீ இல்லாம நான் மட்டும் வாழ்ந்துரும் நினைச்சியா?